வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமத்தை கடப்பது எப்படி. காமத்தை கடப்பதற்கு எளிய வழி என்ன? காமம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலே அது ஒரு தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கிறாங்க. காமம் அப்படின்றது இயற்கையானது. இந்த பிரபஞ்சம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட இறைவன் காமம் அப்படின்ற அந்த உணர்வையும் நம்ம சேர்த்துதான் கொடுத்துருக்காரு. ஆனா எப்போ மனிதனுக்கு இந்த காமம் அப்படின்ற விஷயங்கள் பாதிப்பாகுது அப்படின்னா, அளவுக்கு மீறி போகும்போது இந்த விஷயங்கள் பாதிப்பாகுது. குறிப்பா இறைவனை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது நமக்குள்ள இருக்கிற சக்தி விரயமாகாம இருப்பதற்கு நம்ம அளவுக்கு அதிகமான இந்த காமம் எண்ணம் சக்தி இழக்க செய்யுது. அதனால நமக்கு சக்தி இழந்த நிலையில நம்ம இறைவன் கூட தொடர்புல இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகாம போகுது. அப்பனா இந்த காமத்தை கடப்பது எப்படி? சராசரியான இருக்கக்கூடிய மனிதர்கள் காமத்துல அவங்களுக்கும் வருது. ஒரு ஆன்மீக பாதையில இருக்கக்கூடிய அவங்களுக்கும் காமம் அதிக அளவுல வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமா பார்ப்போம். காம எண்ணம் இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ காம எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணா, நம்மளுடைய செயல்களை பிஸி ஆக்கிடும். நம்ம அடுத்தடுத்த செயல்கள் நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் நமக்கு இந்த காம எண்ணம் உள்ள வந்து அது அப்படியே வளர்ந்து அது பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சு நமக்குள்ள இருக்கிற சக்தியை விரயம் பண்ணி நம்ம ஒண்ணும் இல்லாத ஆக்கும். அப்போ இந்த காமம் எண்ணம் வராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 72,000 எண்ணங்கள் வருது. அப்போ இவ்வளோ எண்ணங்களை மனிதனை வச்சுக்கிட்டு எப்படி அவனால சந்தோஷமா வாழ முடியும்? இந்த எண்ணங்களை குறைப்பதற்கு தான் தியானம் அப்படின்ற விஷயங்கள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் மந்திர உச்சாடனம், இதை செய்யறது மூலியமாவும் நம்ம எண்ணங்களை குறைக்க முடியும். தீய எண்ணங்கள் வருது, பொறாமை, கோபம், வெறுப்பு, இதுவும் ஒரு விதமான எண்ணங்கள் தான். இந்த எண்ணத்தோட வெளிப்பாடு நமக்கு ஒரு மனிதர் மேல கசப்பான உணர்வு வந்தது அப்படின்னா நமக்குள்ள பாதிப்பு முதல்ல ஏற்படும். அது வெளிப்பாடா ஒரு வார்த்தையா சொல்லும்போது அவங்கள அதை காயப்படுத்தும். அதே போலதான் இந்த காமம் எண்ணம் அப்படின்றது நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் ஒரு விதமான ரசாயனம் உருவாக்கும். அந்த ரசாயனம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு பிறப்புறுப்ப ஒரு எழுச்சி செய்ய வைக்கும். அப்போ அது எழுச்சி பெறும்போது இன்னும் நமக்கு தூண்டுதல் அதிகமாகும். அப்போ உடல் இருக்க சக்திய நம்ம விரைய செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அப்படி இல்லாம நம்ம ஒருநிலைப்பட்டு இருந்தோம் அப்படின்னா எண்ணங்களே முதல்ல வராது. எண்ணங்கள் வராம இருக்கும்போது நம்மளால இந்த பத்திர விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்க போறது கிடையாது. அப்பனா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறதுக்கு மனிதன் பழகணும். எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறதுக்கு வழி என்னன்னா மந்திர உச்சாரணம். ஒரு சில மந்திர உச்சாரணம் செய்யும் போது எண்ணங்கள் படிப்படியா குறைஞ்சு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. மனம் தூய்மையா இருந்துச்சு அப்படின்னா மந்திரம் ஜபிக்க தேவையில்லை.
ஆனா அந்த மனம் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு இப்போ மந்திரம் என்றது ஒண்ணு தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச மூல மந்திரம் ஒண்ணு இருக்கு. அது உறுதியா நீங்க அதை பயிற்சி செய்வீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தியான பயிற்சி. தியான பயிற்சி மூலியமா நம்மளுடைய எண்ணங்களை படிப்படியா நம்மளால குறைக்க முடியும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தியான பயிற்சி செய்யணும். அந்த தியான பயிற்சி செஞ்சா மட்டும்தான் எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். பல பேர் இங்க படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு பலவிதமான எண்ணங்கள் ஓடுது, பலவிதமான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னால நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு எண்ணங்கள் வருது, அந்த எண்ணத்து பின்னாடியே மனிதன் போயிடுறான். எண்ணத்தை கவனிக்க மாட்டான். நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னு அவன் கவனிச்சான்னா அந்த எண்ணம் காணாம போயிடும். அந்த எண்ணம் எப்படி எப்படிலாம் போகுதோ அப்படி எப்படிலாம் போயிட்டு அது ஒரு விதமான ரசாயனத்தை உருவாக்கும். அந்த ரசாயனம் உடலுக்குள்ள போயிட்டு பல விதத்துல பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்றத ஒருத்தர் விழிப்புணர்வா கவனிச்சா அப்படின்னாலே அந்த எண்ணம் காணாம போயிடும். அதுக்குதான் தியான பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை இருந்துச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது கையிலேயே வச்சுக்கும், அதுக்கு எங்க போனாலும் அது கூடவே எடுத்துட்டு போகும், அது யாருக்கிட்ட கொடுக்கறதுக்கு கூட அது விருப்பப்படாது, அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொம்மையான விஷயம் தான் இந்த காமம், சிற்றின்பம். அதுவே கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொம்மை பத்தின ஞாபகங்களும் இருக்காது, அந்த பொம்மை எங்க இருக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஈடுபாடும் வராது. அது போலதான் இந்த பேரின்பமா இருக்கக்கூடிய அந்த விதை கூட நம்ம தொடர்புல வந்துட்டோம் அப்படின்னா சிற்றின்பமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மேல நம்ம நாட்டம் போகாது. அதுக்கு தான் பயிற்சிகள் பண்ணி ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. எப்பயுமே மனிதன் ஒரு தெளிவான நிலையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவனால உண்மை கூட தொடர்புல இருக்க முடியும். பலவிதமான குப்பைகளை மனிதனுக்கு தினந்தோறும் சமூகம் கொண்டு போடுது. அப்ப அந்த சமூகத்துல இருக்க குப்பைகளை அவன் தினந்தோறும் சரி கிளீன் பண்ணணும் அப்படின்னா அவன் பயிற்சி செய்யணும். உடலால ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், மனதால தேவையில்லாத குப்பைகளை சேர்க்கக்கூடாது, உணர்வு நல்ல உணர்வான விஷயங்களை சுத்தி நம்ம ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பார்க்கணும், கேட்கணும், உடல்ல சக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். எப்பயுமே நம்ம ஒரு பேரான நிலை வாழ முடியும். பேரான நிலை வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம இந்த அற்புதமான இந்த படைப்பு படைச்ச இறைவன் யாரு, அவர் உணர்றதுக்கான வழி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னா இந்த பொருள் பின்னாடியே போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய தொலைச்சிடும். அதுக்கான சூழ்நிலை தான் உருவாகும். நம்ம அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு பயிற்சி செய்யணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், நம்ம அன்பா இருக்கணும். வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புணர்வோட வாழணும் அப்படின்னா இயற்கையாவே இறைவன் கூட தான் தொடர்பு இருக்கும். இறைவன் கூட நம்ம தொடர்புல இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள். இந்த எண்ணங்களை நம்ம குறைச்சாலே நம்ம இறைவன் கூட தொடர்புல இருக்கும். பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ள வர்றதை நம்மளால உணர முடியும். நம்ம நினைச்சது நிச்சயம் நடக்கும். அது நடக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை உருவாக்கினா மட்டும்தான் அது நடக்கும். மனதை ஒருமுகப்படுத்தணும்னா தியான பயிற்சி செய்யணும். தியான பயிற்சி செஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும். மக்கள் எல்லாருமே இந்த காமத்துல இருந்து விடுபட்டு பேரானந்தமா இருக்கக்கூடிய அந்த இறை கூட தொடர்புல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.